அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எளிய முறையில் பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய பருப்பு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பருப்பு. இந்த ரேஷன் கடை பருப்பு இந்த டிஷ்ஷுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 15-20 எடுத்துக்கிட்டேன், பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, தக்காளி ஒரு 3, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளரில் 1.25 அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 தான் அளவு, நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் அதிகம் பிடிக்குன்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. தாளிக்க வச்சுருக்கிறதுல போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயம் போதை காட்ட மறந்துட்டேன், பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா வணங்கணும். பச்சை மிளகா வணங்கின பிறகு நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இது நம்ம அரியணும்னு அவசியம் இல்லை, முழுசாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் இதிலே சேர்த்துருங்க. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த வெங்காயம், பூண்டு வணங்க, பச்சை மிளகா வணங்க, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு வணக்கிடுங்க. நல்லா அது பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேலுக்கு தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா மசிய வேகணும். நல்லா வெங்காயம், பூண்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கின பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் போட்டுக்கிட்டு அப்புறமா நான் சக்தி சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை போடுங்க, அதான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டு தரும். நல்லா எல்லாத்தையும் வணக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்பையும் அரிசியையும் இப்போது இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு வணக்கி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் இப்போ விசில் போட்டுருங்க. நான் 3 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 4-5 விசில் கூட விட்டுருங்க, கொஞ்சம் குழையாக வரும். குழஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது கேஸ் ஃப்ரீயான பிறகு திறந்து பாருங்கள், நமக்கு கம பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் கூட ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.